சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் லிவர் ஃப்ரை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. நான் ஃபஸ்ட் இதில் வந்து கடாய் வச்சுக்கிறேன். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, வச்சுருக்கேன். அது கூட இந்த லிவர் சேர்த்துடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 300 கிராம்ஸு. நான் அதுக்கு தான் இப்போ மசாலாலாம் சேர்க்க போகிறேன். ஸோ இது கூட வந்து ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்ன வெங்காயம் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, இது வந்து மிளகு, சீரகம், சோம்பு தூள், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். காரம் தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. அப்புறம் இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மசாலாவே போட்டு நம்ம அப்படியே சாதம் சாப்பிட்றலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். நடுப்புற வந்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடுப்புற சேர்த்துக்கலாம். பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 7 மினிட்ஸ் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். நான் இடையில வந்து திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். பாருங்கள், நான் ஒரு ட்ராப் தண்ணி சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஹையில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம், நான் சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 75% வெந்திருக்கு, இன்னும் வேகணும். இப்போ வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சு நான் திருப்பி மூடி தான் வைக்க போகிறேன். உப்பு காரம் பார்த்துக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு 8 மினிட்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. லிவரும் நல்லா வெந்துடுச்சு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து டாக்டர்ஸே இது தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. 1 மந்த் கண்டினியூஸாக இது சாப்பிட்டாக்கா ஹீமோக்ளோபின் வந்து ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. காரம் மட்டும் அவங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.